கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். முதல்ல தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னம் சார் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படி பிரஸ் பீப்புள் இப்படி என்ஜாய் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வருஷம் கழிச்சு கண்டிப்பா மக்கள் ரசிப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையில தான் இந்த ரீரிலீஸ் ப்ரெஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிட்டு ட்ரைலர் கட் பண்ணி புது படமா ரிலீஸ் பண்றோம். இந்த படத்தை எப்படி தயாரிச்சோம், சூர்யா நான் எப்படி சந்திச்சேன், இது எப்படி உருவாயிடுச்சு, அது இப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி சூர்யா வந்து இதுக்கு முன்னாடி வாலி படம் பண்ணாரு. எடிட்டர் விஜயன் சார் சொன்னாரு, வாலி ரொம்ப நல்லா வந்திருக்கு, அஜித் சார் அவருக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னா, அந்த படம் நான் பார்க்குறேன், படம் போட்டால் சொல்லுங்கன்னு சொன்னேன். படம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சூர்யா, நம்ம படம் பண்ணுறோன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்காரு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சோம். இப்போ வந்தாரு. சூர்யா சொன்னா, நீங்க யாரு விரும்புறீங்களோ அந்த ஹீரோ வச்சு பண்ணுவோம், எனக்கு டைரக்டர் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ முதல்ல இந்த கதை இது யாரு ஹீரோ நினைக்கல, நான் ஃபர்ஸ்ட் சூர்யா தான் நினைச்சு டார்கெட் பண்ணி பண்ணோம். அப்போ விஜய் சாருக்கு இந்த கதை சொன்னோம். இந்த படம் வந்து ஒரு சரித்திரம். அவரு இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழியிலும் பண்ணாரு. ஒரு டைரக்டர் கண்டினியூஸா இதுல வேறு 3 வருஷமா சூர்யா அதுக்கு மேல வாழ்ந்தாரு. ஃபர்ஸ்ட் இது பண்ண உடனே, இது பண்றதுக்கு ஷூட்டிங் முன்னாடியே நாங்க பவன் கல்யாண் சாருக்கு அண்டர் ப்ரொடக்ஷன்ல முதல்ல போய் ஒரு கதை சொன்னோம். அவருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்தி நான் போனி கபூர் கொடுத்தேன். அப்புறம் நான் போனி கபூர் சொன்ன சூர்யா பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி, ஸோ கண்டினியூஸா 3 படம் 3 லாங்குவேஜ்ல அவரே பண்ணாரு. படம் பார்க்கும்போது ஜோதிகா பார்த்தாலும் பூமிகா பார்த்தாலும் சூர்யா தான் தெரியும். அவர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவர் வாணி, அவர் இது அப்படியே அவங்க அப்படியே காப்பி பண்ணாலே போறோம். ஜோதிகாவுக்கு இது டெபியூ ஃபிலிம் ஹீரோயினா தமிழ்ல. அவங்க நடிப்பு வந்து அவ்வளவு நல்லா சிறந்த, சூர்யாவுக்கு சொல்ல தேவையில்லை. பூமிகா செலக்ட் பண்ணும்போது பார்த்தோம், பூமிகா ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, எப்படி நடிக்குமான்ட்டு நான் சொன்னேன், சூர்யா கண்டிப்பா வேலை வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லி பண்ணோம். இந்த சாங்ஸ் வந்து, இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தேவா மியூசிக் மாதிரியே தெரியாது. இது தெரியும் படம் பார்த்தோம். அப்போ அவங்க 3 பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தாங்க. சில படங்கள் அப்படி டைரக்டருடைய டேஸ்ட் அமையறதும் காட் கிஃப்ட் இதெல்லாமே இருக்கும் கண்டிப்பா. இந்த படத்துக்கு நான் வந்து டாப் ஆங்கிள் லவ் ஸ்டோரின்னு பேர் வச்சிருக்கேன். எப்படின்னா, முதல்ல சொல்லிட்டார் டைரக்டர், இங்க கல்கட்டால ஒரு பையன் பிறந்தான், இங்க ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு வந்தது, இவங்க 2 பேரும் சேர போறாங்கன்னு முதல்ல கடவுள் டிசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எப்படி சேர போறாங்கிறதான் கதையை முதல்ல சொல்லிட்டு சேர போறாங்கன்ட்டு. ஸோ அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறது. ஆக்சுவலா இந்த படம் வந்து விஜய் அந்த டைம்ல மாஸ் ஹீரோ, இதுல ஃபைட்டே இல்லை, ரொம்ப சாஃப்டான படம் பண்ணோம். அவர் சொன்னார், விஜய் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு 2 ஃபைட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா சூர்யாவுக்கு வந்து ஃபைட் வைக்கிறது இஷ்டம் இல்லை. ஆக்சுவலி லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு. சார் நான் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா, படம் நல்லா வருதுன்னு அவரும் ஃபோர்ஸ் பண்ணல. படம் முடிஞ்சிச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி வந்துடுச்சு, ரிலீஸ் உதயம் தியேட்டர்ல ப்ரிவியூ நடக்குது. நான் டெய்லர் போய் பால்கனில நின்று பாக்குறேன். பார்க்கும்போது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. இந்த கதை ஓகே பண்ணும்போது, படம் எடுக்கும் போது இல்லாத ஒரு ஃபீலிங் கூட இல்லாம பண்ணோம். அந்த நிமிஷம் எனக்கு கால் அப்படியே நடுங்கிடுச்சு. ஏன்னா அவங்க பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க போல் இருக்கு. இது ஒரு மாஸ் பிலிம் நினைச்சா, நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன், இது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு யுகோ, ஒரு இடுப்பு பார்க்கறது ஒரு யுகோ லவ் ஸ்டோரி, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களான்னு பயம். அந்த நிமிஷம் எனக்கு பயம் வந்துச்சு ஆக்சுவலா. ஆனா படம் அதே தியேட்டர்ல மார்னிங் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சீனுக்கு அப்புறம் கனெக்ட் ஆயிட்டாங்க, கிளாப் சைடு சூர்யா படம் ஹிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது தமிழ்ல ஹிட் ஆச்சு, ஹிந்தியில ஹிட் ஆச்சு. இப்போதுக்கும் இந்த சாங்ஸ் பத்தி நீங்க எல்லாம் ஒன்ஸ் மோர் சொல்ற அளவுக்கு இத்தனை வருஷம் அது லைஃப் இருக்கு இந்த சாங்க்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பா திருப்பி இப்போ ரீரிலீஸ்ல என்னன்னா, நான் லேட்டஸ்டா பார்த்தது, இந்த படம் எல்லாமே படங்கள் எல்லாமே ஃபிலிம்ல ஷூட் பண்ணோம். இப்போ இதுல பார்க்கலாம், மீடியால பார்க்கலாம், சோசியல் மீடியால பார்க்கலாம், தியேட்டர்ல பார்த்து இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இல்லை.
இப்போ முதல் வாட்டி இது டிஸ்க்ல கன்வெர்ட் பண்ணி 4Kல ரிலீஸ் பண்றதுனால இப்போ நீங்க ரசிச்ச மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டர்ல என்ஜாய் பண்ணலாம். அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது. இப்போ பாக்குற சந்தர்ப்பம் இல்லைல்ல. இப்போ லாஸ்ட் டைம் கில்லி பண்ணோம். கில்லி இந்தியாவிலவே ஃபர்ஸ்ட் ரீரிலீஸ்ல பிகெஸ்ட் ஹிட். இப்போ அடுத்தது இப்போ குஷி பண்றோம். கண்டிப்பா இப்பவே இங்கே ரிசல்ட் இங்கே தெரிஞ்சிச்சவங்களுக்கு கண்டிப்பா பெரிய ஹிட்டா நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த அளவு பேசுனது இல்லை. இப்போ மற்றதெல்லாம் சூர்யா தான் பேசுவாரு. எல்லாரும் வணக்கம். செம எனர்ஜியா இருக்கு இந்த சாங்குக்கு. பிரஸ் கிட்டே இருந்து இருந்த வரவேற்பு, பிரஸ் கிட்டேயே ஒரு வரவேற்பு வந்துருச்சுன்னா தியேட்டர்ல என்னவா இருக்குங்கிறத வந்து நினைச்சு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா அவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு படத்தையும் வந்து என்னன்னா பிரஸ் பார்க்கும் பொழுது ஒரு தராசு வச்சுட்டே பார்ப்பாங்க. அது ஒரு வேலையாவே பார்ப்பாங்க. எனக்கு நான் நினைச்சது உண்டு, என்னைக்காச்சும் வந்து பிரஸ்ஸ சந்தோஷப்படுத்துற மாதிரி. அது என்டர்டைன்மெண்ட் தானே, அவங்களுக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்டா மாறாதா அப்படின்னு எல்லாம் சில பிரஸ் மீட் நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரஸ் மீட்டு ஒரு ட்ரெய்லரையும் சாங்கையும் வந்து என்டர்டைன்மெண்டா பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அதுல ஹைலைட்டான விஷயம், ஒரு சாங்குக்கு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதுல எனக்கு அதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டா இருந்தது, ஒரு சகோதரி கடைசியா ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க பாருங்க. அதுதான் வந்து பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. இதை விட ஒரு படத்தோட வெற்றியை வந்து வேற எதுவுமே, ஏன்னா ஒரு பிரஸ் வந்து இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு சமம். ஒரு பிரஸ்ல இருந்து இங்க 200 பிரஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தரும் இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தரும் பல லட்சம் பேருக்கு சமம். எனக்கு தெரிஞ்சு இந்த பல லட்சம் பேரோட வாழ்த்துக்களோட அவங்களையும் என்டர்டெயின் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்கோட சார் மிகப்பெரிய வெற்றி வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த சாங் பார்த்துட்டு இருக்கும்போது, கட்டிப்பிடிடா சாங் பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து அரசியல்லாம் வச்சிருக்காரு, அரசியல்லாம் வந்துட்டாரு. நான் வந்து கோரிக்கை கொடுக்கணும்னு நினைச்சேன் மும்தாஜ் மேம்க்கு. தமிழ்நாடுல இந்தியாவோட எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னாலும் குஷியோட ரீரிலீஸ்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டர்ல பாருங்க. உங்க லைஃப்ல அப்படி ஒரு சந்தோஷத்தை அடைய மாட்டீங்க. அந்த அளவுக்கு பொதுமக்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாட்டா இருக்க போகுது. ஏன்னா இங்க பிரஸ்ஸே அந்த பாட்டை ஒன்ஸ் மோர் கேட்டாங்க. அதை விட வந்து இதுக்கு வந்து வேற எதுவுமே சொல்ல வேண்டியது இல்லை. எனக்கு சும்மாவே வந்து எஸ்.ஜே. சூர்யா சார்னாலே ஒரு எனர்ஜி தான். ஒரு ஹார்ஸ் பவர்ல சொல்ற மாதிரி எஸ்.ஜே. சூர்யா சார் பவர்ல சொல்லலாம். இதுல கட்டிப்பிடிடா சாங்ல பாத்தீங்கன்னா இடையில ஹார்ஸோட சவுண்டு மிக்ஸ் பண்ணி வருது. எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. எஸ்.ஜே. சூர்யா நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன், சார் இன்னைக்கே இந்த எனர்ஜினா 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாங் பண்ணும்போது நீங்க என்ன எனர்ஜில இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரிதான் சார்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். எஸ்.ஜே. சூர்யா சார் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே, சார் இப்ப இல்ல ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசும் பொழுது ஒரு ஆர்டிஸ்டா ஒரு கலக்குவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இவ்வளவு கான்பிடென்டா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து இந்தியா பூரா கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் எஸ்.ஜே. சூர்யா அப்படின்ற ஒரு பேர் போடும்போது தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு சின்ன ஊரு குக்கிராமங்கள்ல வரைக்கும் கைத்தட்டல் கேட்குது. இந்தியா முழுதும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நடிகர். யாரா இருந்தாலும் என்னன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்ல ஜாலியா ஒரு நடிகரா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. சார் செம்ம பீக்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், டைரக்டரா வந்து ஒரு அடிப்பேன் சார் அப்படின்னாரு அவரோட ஸ்டைல்ல. அதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா சார வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து திருப்பி வந்து ஒரு டைரக்டரா வந்து நம்ம திருப்பி பாக்குறதுக்கான முன்னோட்டம்னு நினைக்கிறேன் இந்த குஷியோட ரீரிலீஸ். ஏ.எம். ரத்னம் சார் சொல்லவே வேண்டியதில்லை. நான் மதிக்கும் மிகப்பெரிய தயாரிப்பாளர். ஒரு இசையில இளையராஜா சார் சொல்லணும்னா தயாரிப்பாளர்ல நான் ஏ.எம். ரத்னம் சாரை சொல்றேன். அவரை விட ஒரு பேஷனா, அவரை விட ஒரு டெடிகேஷனா, அவரை விட ஒரு கான்பிடண்டா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு போய் எப்படி வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இப்ப நினைச்சாலும் இது அவர் ஏதோ வந்து 1-2 ஹிட்டு கொடுக்கல, கொடுத்தது எல்லாமே ஹிட்டு. இந்தியன், ரன், தூளு, கில்லி, குஷி, அவரோட ஹிட் லிஸ்ட் எடுத்துட்டு போனீங்கன்னா இது இங்க மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு,
பேசிக்கா வந்து சார் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு ப்ரொடியூசருங்கிறது வந்து வெறும் ப்ராஜெக்ட் அசம்பிளரா இருக்கக்கூடாது, மேக்கரா இருக்கணும் அப்படிம்பாரு. ரியல் மேக்கர் எத்தனையோ எத்தனையோ தமிழ் படங்களை கொண்டு போய் ஆந்திராலையும் ஆந்திரால இருந்து உள்ள படங்களை வந்து இங்க தமிழ்லையும் எடுத்துட்டு வந்து தமிழ் படங்களை விட தெலுங்குல வந்து அவர் எழுதின சாங் வந்து தமிழ்ல ஹிட் ஆனதை விட அதிகமான ஹிட் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஹிந்தி வரைக்கும் போய் பெரிய லெவல்ல கொடி நாட்டிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளரோட ஒவ்வொரு இப்ப நான் கில்லி ரிலீஸ் பண்ணோம், கில்லி வந்து ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ரெக்கார்ட் செட் பண்ணுச்சு. ரீரிலீஸ்ல வந்து அந்த படத்தை வந்து டச் பண்ண முடியுமா அப்படின்னு அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. நம்ம ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு தியேட்டருமே வந்து திருவிழா மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. எனக்கு தெரியும் அந்த 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 ரிலீஸுக்கு ரத்னம் சார், அந்த நான் கில்லியோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல நான் இருந்திருக்கேன். அந்த அந்த கில்லி படத்தோட ரிலீஸ்க்கு ரத்னம் சாரோட எஃபர்ட் என்ன, எந்த அளவு கான்பிடென்ட்டோட அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல அன்னைக்கு அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அந்த படத்தோட வெற்றி அன்னைக்கு அவருக்கு கிடைச்சதை விட, சாருக்கு கிடைச்சதை விட இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து திருப்பி அது வந்து பண்ணுதுன்னா, என்னைக்கும் நம்ம பண்ண உழைப்பு, நம்மளோட டெடிகேஷன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா நமக்கான சன்மானமோ வெற்றியோ அது வந்து கிடைச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அடுத்ததா வந்து குஷியை கொண்டாந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணா எனக்கு வந்து என்னன்னா, ரிலீஸ் படங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். ரிலீஸ் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வாழ்த்து சொல்லுவாங்க, இந்த படம் எடுத்திருக்கேன் நல்ல படம் அப்படின்லாம். நான் எனக்கு என்ன மாதிரி எனக்கு வாழ்த்துக்கள் வருமோ அதை விட பல மடங்கு கில்லிக்கும் அதை விட அதிகமா குஷிக்கும் எனக்கு வந்துச்சு. எனக்கு அப்பவே வந்து அதோட சக்சஸோட மீட்ரு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி தான் இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு காலம் கடந்த ஒரு படமாவே நிக்குது. ஒரு விஷய பொறுத்த வரைக்கும் ஒரு 2000ல சொல்லும் போது சொல்லுவாங்க கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் 2025 இயர்ஸ் கழிச்சும் இது கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உள்ள 2K கிட்ஸ், சென்சி கிட்ஸ் யாரு பார்த்தாலும் அவங்களாலையும் இந்த படத்தை வந்து ஒரு 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 ஈகோவையோ அல்லது ஒரு அடம்பிடிச்ச கழுதையோ அவ்வளவு அழகா ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா எங்களுக்கு என்ன ஆசைன்னா, நிறைய இடத்துல வந்து மகளிருக்கான பிரத்யேக ஷோ போடணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறோம். FDFSல வந்து மகளிர் ஷோ போடணுங்கிறதே வந்து எங்களோட பிளானு. அது என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா, ஏன்னா இது ஒரு செலிப்ரேஷனா, ஒரு என்டர்டைன்மெண்டா, கொண்டாட்டம். அதாவது என்னன்னா, திருவிழாக்களே கொண்டாட்டம் தானே. நம்ம எல்லாம் வந்து என்னன்னா, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம எல்லாம் வந்து திருவிழாவிலே வாழ்ந்தோம், கூடி கொண்டாட்டமா சந்தோஷமா இருந்த நம்ம தானே. இன்னைக்கு நிறைய 2K கிட்ஸ்லயும் சென்சி கிட்ஸுக்கும் வந்து அவங்களோட படிப்பு விஷயமாவும் அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பு, அப்பாக்களோட வேலை சார்ந்து அது மாதிரி திருவிழாக்களை எல்லாம் அட்டன் பண்ண முடியாம இருந்திருக்கும். திருவிழாவை மிஸ் பண்ணீங்கன்னா குஷி ரீரிலீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு மினி திருவிழா மாதிரி தான் அந்த தியேட்டர்ல. நீங்க ஒரு கான்செப்ட் மாதிரி இருக்கும். அப்படிதான் நாங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து வரக்கூடிய வரவேற்பும் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த சாங் வந்து சமுதாயத்துல ஏற்படுத்தின இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்காவே இப்ப எனக்கு என்னன்னா, பாப்பு ஒரு பொண்ணு ஒண்ணுதான் பார்த்தேங்கிறது வந்து பாப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் இப்ப எனக்கு சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லை, என்னோட அண்ணன் பையனை வந்து நான் வந்து குட்டி பையனா பிறந்தப்ப வந்து பாப்புன்னு கூப்பிட்டேன். அவன் கொஞ்சம் பெரிய பையனா போனதுக்கு பிறகு அவனை பாப்புன்னு கூப்பிடுவேன். அது வந்து பாப்பு பாட்டோட இம்பாக்ட். இதை நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அர்ஷத் பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டு இருந்தா, என்னோட அத்தை பொண்ணு அவங்க இப்ப வந்து MBBS முடிச்சிருக்காங்க, அமுதர்ஷினின்னு. அவங்க வந்து அரௌண்ட் 2000ல பிறந்திருப்பாங்க போல. அந்த வீட்டுல அவங்களுக்கு நிக்நேம் பாப்பு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க டாக்டர் ஆயிட்டாங்க, வீட்டுல வந்து பாப்பு வந்தாங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதாவது என்னன்னா, ஒரு இசையா இருக்கட்டும், ஒரு கிரியேட்டிவா இருக்கட்டும், அது மக்கள் மத்தியில என்ன மாதிரி வந்து அதுக்கான லைஃப் அது தேடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அது மக்களோட ரொம்ப இணக்கமா இருக்கும் பொழுது, மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது, அப்பதான் அது வந்து அவ்வளவு நெருக்கமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு விஷயமா இருக்கும். குஷி நிறைய 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 வெற்றிகளை பார்த்துருக்குது. 175 days வந்து பல திரையரங்குகள்ல ஓடுனது. 100 days எத்தனை தியேட்டர், அதை எடுத்து போடும் பொழுது தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள். நான் ரீரிலீஸ்னு போட்டதுக்கு பிறகு அதுக்கு கீழே அழகா டேட்டா எடுத்து போட்டிருந்தாங்க. அது 50 நாள் வந்து எத்தனை தியேட்டர்ல வந்து ஓடிச்சு, 100 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடிச்சு, 150 நாள் எத்தனை தியேட்டர்ல ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எனர்ஜியே நம்மள வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியா ஒர்க் பண்ண முடியுது. எங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, இதுக்கான ஒரு ரிலீஸ் படத்துக்கு வந்து நிறைய எக்கச்சக்க மெட்டீரியல் கிடைச்சிரும். இதுக்கான மெட்டீரியலை வந்து நாங்க கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா என்னன்னா, ஒரு சின்ன மெட்டீரியல் நாங்க வந்து இந்த குஷியோட ரீரிலீஸ் பத்தி நாங்க ரிலீஸ் பண்றோம்னா அதுக்கு தரக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல, எங்களை மேல மேல ஒர்க் பண்ண வைக்குது. அதை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு அழகா சோசியல் மீடியால ரிசீவ் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரிலீஸ் பத்தின ஐடியா ப்ராப்பரா இருக்குது. இந்த படத்தை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்க, எங்களுக்கு இத்தனை தியேட்டர்ல போட்டா போதும், இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்றாங்க. எனக்கு வந்து என்னன்னா, அவங்க வந்து வேற வேற துறையில இருப்பாங்க. வேற வேற துறையில இருந்தா கூட ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து கவனிக்கிறாங்க. அவங்க ஃபேன்ஸாவே காலகாலமா இருந்ததுனால ஒரு படம் அது வெளியீடு எப்படி இருக்கணும், ஒரு ரீரிலீஸ் வெளியீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு இருக்கிறது வந்து செம்ம எனர்ஜியா இருக்கு. நாங்க வந்து ஒரு குஷி ரீரிலீஸ் பண்றத மிகப்பெரிய ப்ரைடா செம சந்தோஷமா எடுத்து நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா எனக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கு பிரஸ் மீட்ல பிரஸோட எனர்ஜி லெவல்ல 20% ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சுனாலே பல கோடி ரூபாய் வருமானம் சார் ரத்னம் சாருக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். நன்றி. அது யார் நடிக்கிறாங்களோ, விஜய் சார் பையனை நடிக்கிறாரோ, விஜய் சாரா நடிக்கிறாரு, வேற யாராவது யார் நடிச்சாலும் பார்ட் 2 போட்டாலே அதுக்கு ஒரு பிராண்ட். இப்ப எல்லாமே பார்ட் 2, ஹிந்தியில எல்லாமே பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 2 போகுது. என் படங்கள் எல்லாமே மேபி ரன் 2, குஷி 2, கில்லி 2 எல்லாமே பார்ட் 2 எல்லாமே ஹிட் படங்களா இருந்துச்சு. ஸோ அதுல மெயின் வந்து லவ் ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் குஷி பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கு. சூர்யா நினைச்சா மேபி பண்ணலாம். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் ஏன்னா இந்த படம் முடிஞ்ச பிறகு சூர்யா என்ன பண்ணாருன்னா வைரமஸ் சாரி படம் போட்டு காமிச்சாரு. அப்போ ப்ரொடியூசர் ஃபோன் பண்ண சொன்னார், அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஒரு தின் லைன் இவ்வளவு செலவு பண்ணி எப்படி ப்ரொடியூசர் எடுத்தாரு, முதல்ல அவர் தைரியத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு சூர்யா சொன்னார். ஸோ அந்த மாதிரி நம்ம காலகட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி டைரக்டர் டிசைட் பண்ணா அதை நம்பி போறேன்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்கோம். அது இது வரைக்கும் நீங்க ரசிகர் லெவல் வரைக்கும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு சூர்யாவுடைய உழைப்பு அது இல்லாம அவர் என்ஜாய் பண்ணிருக்காரு. சூர்யாவோட ஒரு மூமெண்ட், ஒரு இன்ச்சு, ஒரு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே இதுல தெரியுது. பார்ட் 2 பண்ணுவோம் சூர்யா. இடம் பிடித்த எனர்ஜி பூஸ்டர் SJ சூர்யா குஷி பட இயக்குனர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். மாலை வணக்கம்ங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி உங்களை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ரீசெண்டா ரிலீஸ் இல்லாம இருந்தனால இப்ப இதே ஒரு சாக்கா வச்சு உங்களை எல்லாம் செஞ்சதுல எனக்கு ஃபர்ஸ்ட் சந்தோஷம் அது எனக்கு முதல்ல. அப்புறம் நல்ல ஒரு மாலை. குஷி படத்துக்கு நீங்க பிரஸ்லயே இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா தியேட்டர் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதுவும் இன்னைக்கு இளைய தளபதியை திருப்பி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஏன்னா we are missing that space இல்ல. ரொம்ப ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஜோதிகா மேடம் அவங்களும் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் திருப்பி நினைச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா என்னன்னாங்க, ஒரு இந்த படத்தினுடைய கதையை நான் சொல்லும் பொழுது நான் ஒரு 2.5 மணி நேரம் சொல்லுவேன். நான் ரத்ன சார் நான் தான் போனோம் விஜய் சாரை பார்க்கறதுக்கு. அப்போ நம்ம படம் சொல்லும் பொழுதே நம்ம மைண்ட்ல படத்தை பார்த்துறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீனை ஒன்னொன்னா ஷூட் பண்ணும்பொழுது நம்ம ஷூட் பண்ணி ஒரு சீனை வந்து நாங்க வந்து 1 lakh டைம் பார்ப்போம்.
ஏன்னா எடிட்டிங்ல, டிஸ்கஷன்ல, மியூசிக் டைரக்டருக்கு கதை சொல்லும் பொழுது, அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு கதை சொல்லும் பொழுது, டைரக்டர் அந்த சினிமோட்டோகிராஃபருக்கு கதை சொல்லும் பொழுது, ஃபைட் மாஸ்டருக்கு கதை சொல்லும் பொழுது, எடுத்த சீனை எடிட் பண்ணும் பொழுது, விஜயன் சாரோட உட்காந்து ரஷ் பார்க்கும்போது, ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு சீனையும் நாங்கள் வந்து மிக்சிங் எல்லாத்துலயும் பார்த்தா ஃபைனல் ட்ரிமிங் மிக்சிங் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 lakh டைம் வந்து ஒரு சீனை நாங்க கோத்ரூ பண்றோம் அந்த மைண்ட்ல. ஸோ அப்போ பார்த்து 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 இருக்கும்பொழுது படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு இந்த படம் வந்து என்னது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுவே மறந்துடும். அந்த அளவுக்கு நாங்க நம்ம ஆயிடுவோம். ஏன்னா ஒரு 100 தடவை பார்த்த ஒரு ஒரு சீன்னால நம்ம ஆயிடுவோம். அதனால அதுக்கப்புறம் தியேட்டர்ல ஆடியன்ஸோட போய் ஆடியன்ஸ் ரசிக்கிறதும் கைத்தட்டதையும் பார்த்து ஓ பரவாயில்ல நம்ம நினைச்சது கரெக்டா இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடிஞ்ச ஒழிய ஒரு ஆடியன்ஸா நான் ஒரு ஒரு மேக்கர் வந்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணவே முடியாது ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ் மைண்ட்ல வருவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடியன்ஸா ஃபர்ஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆடியன்ஸா இந்த சாங்கை பார்த்தேங்க, இந்த படத்தை எல்லாம் ரியலா நான் என்ஜாய் பண்ணேன். இந்த அப்போ ஆடியன்ஸ் எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்றது எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆச்சு உண்மையாவே. ஏன்னா 20 இயர்ஸ் ஆச்சு இல்லையா, சொல்றேன் அவ்வளவு கேப் விட்டு இந்த படத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு பரவசம் ஒண்ணு உண்டாகுது மனசுக்கு. அப்பதான் நான் நினைச்சேன் இப்ப இந்த மைண்ட்ல இன்னைக்கு நான் ஒரு டேக்காவை எடுத்துக்கிறேன்னா கில்லர்ல இதுல இருந்து கொஞ்சம் கூட குறையாம என்டர்டைன்மெண்ட் குறையாம இதே எனர்ஜியோட இதே இருக்கணும், அதை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ஒரு ரிஃப்ரெஷிங் மொமெண்டா இருந்துச்சு இன்னைக்கு இந்த இந்த ஷோ. மேபி இந்த ரிலீஸே வந்து எனக்கு ஒரு ரீஃப்ரெஷிங் மொமெண்டா இருக்க போகுது கண்டிப்பா. அது இல்லாம கட்டிப்புடுறா சாங்க இங்கே 3 தடவை ஒன்ஸ் மாதிரி கேட்குறீங்க. ஐயோ என்ன ஒரு அதுல என்னன்னா ஒரு 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 கிளாமர் சாங் தான். ஆனா அதுல ஏன் அவ்வளவு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி அந்த சாங்ல வந்து அந்த மெலடி வந்து ஒரு ஸ்வீட்டான மெலடிங்க. அது ஒரு 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 பழைய பாட்டு உண்டு, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா நிலாவென சிரிக்கும் மலர் கொடியா. அந்த பாட்டு தான் தேவா சார்ட்ட சொல்லி இப்படி மாத்தலாம் சார் சொல்லி செந்தமிழ் தேன் மொழியான் கட்டி பூடிடா. ஏன் உங்களுக்கு எத்தனையோ ஒரு ஒரு கிளாமர் சாங் வந்திருக்கு, ஆனா ஏன் உங்களுக்கு அது ஈர்க்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஒரு அருமையான ஒரு பொயட்டிக் சாங். அது அந்த பொயட்டிக்கான ஒரு சாங்ல இருந்து எடுத்த மெலடின்றதுனால அந்த மெலடி வந்து அப்படி உள்ள புகுது, ஆடியன்ஸுக்குள்ள அப்படி புகுது. அது ஒரு 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 வார்ம் ஃபீல் ஒன்று கிரியேட் பண்ணுது. அது வைரமுத்து சாரோட லிரிக் ஆகட்டும், மும்தாஜினுடைய இதாகட்டும், அந்த டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களோடதாகட்டும், இளைய தளபதி அதுல அப்படி உள்ள புகுந்தவர் அவர் பண்ண ஒரு ஒரு எனர்ஜி ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நாட் ஓன்லி தட் சாங், மொட்டு ஒன்று மலர்ந்தது லிரிக்கு டியூன் போட்டார் தேவா சார். இந்த லிரிக் சார் இந்த வழக்கமா டியூன் போட போவாங்க, போனோடனே தேவா சார் வந்து சார் என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு லிரிக்க கொடுக்குறேன், நீங்க டியூனுக்கு லிரிக் இல்ல சார், இந்த இடம் லிரிக்க தரோம், நீங்க அதுக்கு டியூன் போடணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன லிரிக் சார்? வைரமுத்து சார் ஒரு லிரிக் வச்சிருந்தார், மொட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் முட்டும் தென்றல் அதை மெல்ல திறக்கும், இது மலரின் தோல்வியா இல்லை காற்றின் வெற்றியா, கல்லுக்குள்ளே சிற்பம் தூங்கி கிடக்கும் சின்ன ஊழி தட்டி தட்டி எழுப்பும், இது கல்லின் தோல்வியா இல்லை ஒளியின் வெற்றியா சொல்லும் போதே அப்படி ஒரு பொயட்டிக்கான ஒரு 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 பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கக்கூடிய சண்டை என்பது, அந்த ஊடல் என்பது, ஊடலுக்கு இதை விட சிறந்த வரிகள் போடவே முடியாது. மேகம் என்பது மழை முடிச்சு காட்டு முட்டினால் அவிழ்ந்து கொள்ளும், காதல் என்பது இரு மனம் முடிச்சு கண்கள் முட்டினால் சேர்ந்து கொள்ளும். அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைன்ஸ் இதெல்லாம் வந்து அது வந்து நான் இப்போ தேவா சார்ட்ட கேட்டேன், அந்த பழைய பாட்டுக்கு இல்லையா, மொட்டு சிட்டுக்குருவி அந்த மாதிரி வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். தேவா சார் ரொம்ப அழகா அந்த டியூனை போட்டு கொடுத்தாரு. அமைந்தது சார், இந்த படத்திற்கு அனைத்தும் அமைந்தது. இந்த படத்துக்கு விஜய் சார்ட்டு போய் கதை சொல்லும் பொழுது அமைதியா கேட்டதும், அவர் கேட்டு முடிச்சோன்னா அவர் பெரிய ரியாக்டே பண்ணல. ஒருவேளை அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு ரத்ன சாரை பார்த்தேன், என்ன சார் ரொம்ப அமைதியா இருக்காரு, விஜய் சார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா வேற கதை சொல்றேன் அப்படி, ஏன் நல்லா இருக்கேன் இதே பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓ இதுக்கு ஏங்க நல்லா இருக்குன்றதுக்கு இதான் ரியாக்ஷனா, நமக்கெல்லாம் கொஞ்சம் வைப்பு கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பிரமாதம். ஆமா, அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அனுபவம். ரத்னம் சாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் டாபிக் வர்றதுக்கு முன்னாடி நான் 2 பேரை பத்தி சொல்லி ஆகணும். ஒண்ணு மறைந்த அமரர் ஒளிப்பதிவாளர் ஜீவா,
ஜீவா சார் வந்து இன்னைக்கு இந்த படத்துக்கு இப்படி ஒரு அருமையான விஷுவல்ஸை கொடுத்துருக்காருன்னு சொன்னா டெஃபினட்டா அவர் இந்த ஒரு காலத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அதுக்கப்புறம் அந்த படத்துல வந்து நல்ல ஒரு வைபு கொடுத்த விவேக் சார், அந்த அவர் இந்த படத்துக்கு பண்ண ஒரு கான்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து மக்களுக்கு அவ்வளோ ஈஸியாக அதை பண்ணி உள்ளுக்குள்ள நல்லா அவங்கள சீன் கதையா போகும்போது நடுவில் வர மாதிரி அந்த சீன் வந்து கொடுக்குற ரிலீஃப் வந்து அடுத்து அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுக்கு அது கொடுத்த ஒரு எனர்ஜி என்பது மிகச்சிறந்த ஒரு எனர்ஜி. எல்லாமே அது மாதிரி ரத்னம் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். இன்னைக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் காசு வந்து அவர் இந்த படத்துக்கு நீங்க ஆடியன்ஸா நீங்க எவ்வளவு காசு அவருக்கு கொடுத்தாலும் அது வந்து தகும், அது வந்து பத்தாது. ஏன்னா அவ்வளவு செலவழிச்சிருக்காரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அவர் தன்னுடைய பெரும்பான்மையான வாழ்க்கை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் செலவழிச்சிருக்காரு. எத்தனை இயக்குநர்களுக்கு வாழ்க்கை, எத்தனை மியூசிக் டைரக்டருக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு குஷி ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு வந்து நான் தெலுங்குல நடிக்கிறேன் அதெல்லாம் சொல்லி வந்தாலும் இன்னைக்கு நான் போகும்போது நான் தெலுங்குல எனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அந்த குஷி தெலுங்குல எடுத்தது. கண்டிப்பா அதுக்கு வந்து நான் ரத்னம் சாருக்கு என்னைக்குமே நான் நன்றி சொல்லுவேன். டெஃபினட்டா ஒரு சிறந்த ஒரு கேட்டை ஓபன் பண்ணி கொடுத்து என்னுடைய கலை தீனிக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு படமாக இந்த குஷி அமைந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்னைக்குமே வந்து டைரக்டர் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் வந்து நடிகர் நானும் வந்ததுனால அவங்களுக்கே தெரியும். பட் அதனால தான் அதுக்கப்புறம் நான் டைரக்ஷன் டிபார்ட்டிட்டு ஆக்டிங்ல நியூ அண்ட் வேற எப்படி போயிட்டது. பட் இப்போ நான் திரும்பி பார்க்கும் பொழுது இதுல இவ்வளவு அதான் சொல்ல ஆடியன்ஸா நான் இன்னைக்கு ஆடியன்ஸா இந்த சின்ன ட்ரெய்லரையும் இந்த 2 சாங்கையுமே ரசிச்சேன். அப்ப கண்டிப்பா படம் எவ்வளவு ஒரு எனர்ஜியோட வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஒன்னே என்னன்னா சார், பிளஸிங் தான் சார். ஒரு நல்ல அமைந்த பிளஸிங். அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் நீங்க கொடுத்த அன்பும் இன்னைக்கு அந்த பிரஸ்ல அன்னைக்கு நான் சந்தித்தவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படியே பாக்குற எல்லாரையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புதுசான ஆளுங்களும் வந்திருக்காங்க. ஸோ குஷி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்க போகுது தியேட்டர்ல. அது இல்லாம இன்னைக்கு ஆண்ட்ரூ சாரையா கூட வந்தாரு, என்னை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தாரு. வந்தவுடனே அவரும் ஆண்ட்ரூ சார் வந்து அதுல வந்து இப்போ என்னை வச்சு வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணாரு. அது நல்ல ரீச் ஆச்சு பிரைம்ல. அதுக்கப்புறம் கொலைகாரன் டைரக்டர் என்னுடைய அசிஸ்டன்ட் அவரு. ஸோ வாலியிலேருந்து என்னோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. சரி வந்தாரு, சார் வாங்க சார் குஷி இதுதான் ஈவெண்ட் தான் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரீரிலீஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன்ல, ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். அதுவே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் தான் இது. டெஃபினட்டா ஒரு அதுக்கு வச்சிருக்காங்க. ஓ சூப்பர் 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 சூப்பர். அதுவும் சூப்பர் படம் தான். அதனால சந்தோஷம். எனவே சக்தி சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அதுல ரிலீஸ் பண்றாரு. அவருடைய இதுல உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். டெஃபினட்டா அது வந்து என்னன்னா அவர் வந்து ஜஸ்ட் அவர் இங்க வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா மட்டும் தொடல, அவர் ஒரு ஃபேன் பாயா, ஒரு லவர் பாயா அவர் வந்து இந்த படத்தை குஷி அவர் வந்து எங்களோட மனசுல இருந்து சந்தோஷமா அவர் எடுத்துக்கொண்டு வந்திருக்காரு. அதை ஐ கேன் ஃபீல் இட் சார். அது உங்களுடைய எனர்ஜி என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நம்ம குஷி படத்தினுடைய ஃபைனான்சியர் ரமேஷ் சாருடைய ஃப்ரெண்டு நம்ம முருகன் சார், அவரும் இங்க வந்திருக்காரு. அவரும் தயாரிப்பு ரைட்டர். ஸோ இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வளர்ச்சிகள், எத்தனையோ பேருக்கு ஒரு பாதையாக இருந்த குஷி. நமக்குமே இன்னைக்கு இது ஒரு தான் ரீஃப்ரெஷிங்கா பார்க்கும் பொழுது இனிமே இந்த மாதிரி நல்ல மக்களுக்கு வந்து அந்த சாங்ஸ், அந்த எனர்ஜியான சாங்ஸ், அதெல்லாம் மேகம் கருக்குது அந்த பாட்டு எல்லாமே ஸோ மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்ண போறாங்க. டெஃபினட்டா எவர் கிரீன் மூவி குஷி. அது இறைவன் கொடுத்த ஒரு வரம், இறைவன் கொடுத்த ஒரு அமைப்பு, நல்ல விஷயங்களாக சேர்ந்து அமைந்தது. அப்படி ஒரு அமைப்பு வந்து ரொம்ப ரேரா தான் அமையும். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறதுனால நல்லா பாடுவீங்க. இந்த குஷி படத்துல வந்து சார் கட்டிப்புடி சாங் வந்து எடுக்கும் போதே இவ்வளவு ஹிட் ஆகும் நினைச்சீங்களா? அந்த ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இல்ல சாங் வந்து எப்பவுமே வந்து அந்த ரெக்கார்டிங்லயே தெரிஞ்சிடும், ஒரு வைப் வந்துடும் அந்த ரெக்கார்டிங்ல. ஏன்னா எதுவுமே மனசுக்கு உள்ள ஹிட் ஆகாம, உள்ள எனர்ஜி ஏத்தாம ஒரு விஷயத்த நாங்க பண்றதே கிடையாது. ஸோ அதான் சொல்றேனே, அந்த கிரியேட்டிங் ஏரியால தான் நாங்க என்ஜாய் பண்றது. அது மொத்தமா ப்ராடக்டா வந்து நிற்கும் பொழுது ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம், ஒரு நாள்ல நம்ம முகத்தையே கண்ணாடியில பார்க்கும்போது
சூர்யா நீ ரொம்ப அழகா இருக்கடா அப்படின்னு தோணும். ஒரு நாள் என்ன இவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி அது வந்து என் உணர்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால உண்மையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் உண்மையாவே சொல்றேன். நான் இன்னைக்கு ஆடியன்ஸா தான் குஷி என்ஜாய் பண்ணி இங்க உட்காந்து பார்த்தேன். நான் இந்த சாங் பார்க்கும்போது, ஏன்னா நானும் டிவியில பார்த்து டிவியில வந்துருச்சு, யூடியூப்ல பாக்குறோம், நம்ம யூடியூப் சோனியில கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படி பாக்குறோம். அப்பமெல்லாம் அது இது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது இன்னும் அதோடைய டெஃபினட்டா ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இல்லை நீங்க கேட்ட கொஸ்டின் எனக்கு புரியுது. பட் பட் என்னன்னா ஆமா இல்ல அதாவது என்னன்னா நாங்க எது பண்ணாலும் ஹிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எப்பொழுதுமே உண்டு. அது என்னன்னா நமக்கு உள்ள ஹிட் ஆயிடுச்சுனாலே அது ஹிட் ஆயிடும், அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். அதனால அது ஒண்ணுதான். பட் உண்மையா அன்னைக்கு என்ஜாய் பண்ணதை விட நான் இன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதான் உண்மை. உங்க கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். வாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரும் இப்படி ஒரு அழகான மேடையில இருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கு. குஷி 2லயும் அது தொடரும் நம்புவோம். ஒரு குரூப் போட்டோ பிறகு நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம்.